உங்களுக்கு சோறு போட்டு அவங்க தான் பெரிய கடவுள். எனக்கு தேவையை பூர்த்தி பண்ண அவங்க தான் கடவுள். இந்த தேவையை நீங்க பூர்த்தி பண்ண நீங்க எல்லாம் கடவுளா இருக்கிறது பெரிய மனப்பூர்வமான வாழ்க்கை. உங்களுக்கு எப்பெல்லாம் சோகம் வருதோ அப்ப என்ன பண்ணலாம்? அமைதியா போதும். நீங்க எப்பெல்லாம் வருத்தப்படுறீங்களோ, எப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ, எப்பெல்லாம் டீச்சர் ஆகுறீங்களோ, அப்ப அமைதியா மட்டும் இருந்தா போதும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா சூப்பர் ஆயிடுறீங்க. எவ்வளவு கோவப்படுறீங்களோ வியாதிகள் நிறைய வருமா? உங்க வியாதிக்கு முக்கியமான காரணம் உங்களோட கோவம் தான். அந்த கோவத்தை தவிர்த்து முதல்ல உங்களை யாரு என்ன சொல்லி போனாலும் அது நமக்கான வார்த்தை இல்லைன்னு நினைச்சு அந்த வார்த்தை எனக்கு எடுத்துட்டேன்னா எல்லா வார்த்தையும் வைக்கலாம். அந்த வார்த்தை எனக்கு இல்லாத வார்த்தை என் வாழ்க்கை வேற என்பதை முடிவு பண்ணி 10/11 அப்படி உனக்கு வரவே இல்லை. நான் ஒரு முறை தான் வந்துட்டேன். இந்த ஒரு முறை சுற்றி பார்க்க சாப்பிட்டேன். அதுக்கு ஆழ்வாங்க மியூசிக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட் ஃபிங்கர் ரைட் ஃபிங்கர் சொல்லுவாங்க. உங்க மூளையை வேலை பார்க்க விஷயம் உங்க குழந்தைங்க கற்றுக் கொடுக்க 8 தாளம் அப்படி சொல்லக்கூடிய விஷயம். ரிதம் ரொம்ப முக்கியமான விஷயம். ரிதம் நீங்க பழக்கிட்டு போறாரு. ரிதம் பேசணும். ரிதம் தள்ளி போட சொல்லலே வாழ்க்கை போச்சு நடக்கும் போது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இது நடக்கும். இந்த லெஃப்ட் தள்ளியாச்சு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் நடை மாற்றி வரேன் லெஃப்ட் ரைட் இப்படி போச்சுனாலே டிலே ஆகிடும். ரொம்ப பாஸ்ட் லெஃப்ட் போடுறது ஆகிடும். காலம் கழிப்பல்ல லெஃப்ட் ரைட் left, right, duck, 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 duck. இந்த விதத்துல இருக்கும். யாருக்கெல்லாம் காலம் பிடிக்கலையோ வாழ்க்கை கெட்டு போச்சு நடக்கும். புரியலனாலே வாழ்க்கை கெட்டு போச்சு நடக்கும். ஏன் அப்படின்னா இதுல அர்த்தம். நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படின்னா உங்களை காலம் பிடிக்கும். காலம் எப்படி பிடிக்கணும் மட்டும் ஒரு பாட்டு காலம் சொல்லுவாங்க. அந்த காலம் பிடிக்க அந்த குழந்தைக்கு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் வேற பார்க்க விஷயம் இல்லை. 8 தாளம் சொல்லுவாங்க. 8 தாளத்தை பிடிச்சிக்கணும். அப்பா ரைட் லெஃப்ட் நல்லா வேலை பார்க்கனாலே கூட நல்லா வேலை பார்க்கணும். இந்த 2 கூட வேலை பார்த்து அப்படின்னாலே குழந்தைகளுக்கு கண் ஈஸியா இருக்கும். ஓகே இதுக்கு ஒரு காரணம் பாருங்க.